ரமலான் வர முன்னாலேயே தராவி தொழுகை ஒன்று கிடையாதுங்கிறாங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னால இப்படி யாரும் பேசியதில்லை. நாங்க சவாலாக விழுகிறோம். சமூக வலைதளங்கள்ல நான் சவால் விட்டு போட்டிருக்கிறேன், முடியுமெண்டா வாருங்க, எங்கேயாவது பேசுவோம், நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வாரேன். தராவி தொழுகையுடைய விஷயத்தை பாருங்க கண்ணியமானவர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை பிடிச்சு கொண்டு தராவி தொழுகை 8ங்கிறாங்க. நான் சொல்றேன் 8ங்கிறது வழிகேடு, தெளிவாக சொல்கிறேன். 8 தொழுதுட்டு போறவங்க தயவு செஞ்சு தேடுங்க. யார்கிட்ட தேடுங்க? யூடியூப்ல இல்ல, நேரடியாக யாரு 8 என்று சொல்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க. நான் உங்கள்ட்ட போன் நம்பர் சொல்லியிருக்கிறேன், நான் பேச தயார், உங்களுக்கு முன்னால வச்சு பேச தயார். எனக்கு தேவையில்லாத வேலை அல்ல, உங்களுடைய இபாதத்துகள் நாசமாகிரும். இஷாஅத்து சுன்னா என்ற ஒரு கிதாப் இருக்குது. முஹம்மது ஹுசைன் பட்டாலவி, இந்தியாவில் முஹம்மது ஹுசைன் பட்டாலவி, ஹிஜ்ரி 1330 காலப்பகுதியில இவர் ஒரு கருத்து சொன்னார். இமாம்களை பின்பற்ற தேவையில்லை, குர்ஆனும் ஹதீஸும் போதும். உலகத்துல முதல்ல இந்த கருத்தை சொன்னது இவர்தான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 241 வஃபாத் ஆகுறாங்க. அதுல இருந்து 1300 வருடம் வரைக்கும் உலகத்துல யாரும் இமாம பின்பற்ற கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்ன ஒரு முஸ்லிமை கொண்டு வரவும் முடியாது. இமாமை பின்பற்றாதவன் வழிகேடு என்று நான் லட்சக்கணக்கான இமாம்களுடைய கருத்தை, நல்லடியார்களுடைய கருத்தை, உலமாக்களுடைய கருத்தை கொண்டு வருவேன். எப்படி? இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு, மதுஹபை பின்பற்றுவது வழிகேடு என்று முடியும் என்றால் ஒரே ஒரு முஸ்லிம் கருத்தை கொண்டு வரட்டும். இது நாங்க சவாலாத்தான் விட்டுறோம். யாரும் இதுவரைக்கும் கொண்டு வரல, யாருமே கொண்டு வரல. ஆனா நான் கொண்டு வருவேன். இமாம்களை பின்பற்றாமல், ஒன்று அவன் ஷாஃபிஈயாக அல்லது ஹனஃபியாக அல்லது மாலிகியாக அல்லது ஹம்பலியாக வாழாமல் இருந்தால் அவன் வழிகேடன், அவன் நேர்வழி தவறியவன் என்று 1000 பேர் அல்ல, 1,00,000 பேருடைய கருத்தை கொண்டு வருவேன். கண்ணியமானவர்களே, இஷாஅத்து சுன்னா என்ற கிதாபுல முஹம்மது ஹுசைன் பட்டாலவி சொல்கிறார், நல்லா போய்கொண்டிருந்த மார்க்கத்தை நான் நாசமாக்கிட்டேன். நான் ஒரு கருத்தை சொன்னேன், இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று. நான் அந்த கருத்தை சொல்லி 25 வருடத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தேன். என் அனுபவ ரீதியில் சொல்கிறேன், எத்தனையோ முஸ்லிம்கள் முர்த்தத்தாகினார்கள். இமாம்களை பின்பற்ற தேவையில்லை. யாரு சொன்னார் உலகத்துல, அவரே அவருடைய இஷாஅத்து சுன்னா என்ற கிதாபில் எழுதினார். இந்தியாவை சேர்ந்தவர் முஹம்மது ஹுசைன் பட்டாலவி சொல்றாரு, மதுஹபை பின்பற்ற தேவையில்லை, இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று நான் சொன்ன ஒரு கருத்தினால் 25 வருட காலப்பகுதியில் கண்ணியமானவர்களே எத்தனையோ முஸ்லிம்கள் முர்த்தத்தாகிவிட்டார்கள். எத்தனையோ தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுகை இல்லாமல் ஆகிவிட்டார்கள். இப்ப பாருங்க, நல்லா இபாதத் செஞ்சுட்டு இருந்தவங்க தராவி இல்லையாமே, கூட்டுதுவா இல்லையாமே, குனூத் இல்லையாமே என்று சொன்னதற்கு பின்னால் போனவர்கள் இன்னைக்கு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொன்னவங்க எல்லாம் தடம்புரன்ட்டாங்க. 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுல மார்க் ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஆபாசம் என்ற டைட்டில்ல வந்தாங்க. யாரெல்லாம் அதை பேசினாங்களோ இன்னைக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையில ஜினா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பப்ளிக் ஆகுது, ஆதாரமிக்கு எங்கள்கிட்ட. 2010ஆம் ஆண்டு இலங்கையில மதுஹபு தேவையில்லை, மதுஹபெல்லாம் குப்பை, மதுஹபு கிதாபுகள் எல்லாம் ஆபாசம் என்று வந்தவர்களுடைய டைட்டிலே இன்றைக்கு ஆபாசம் தான். சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. சின்ன பின்னமாயிட்டாங்க. அதனால எதை பயப்படுகிறோம் என்றால், ரமலான் வர முன்னாலேயே ஷைத்தான், மலக்குமார்கள் சொன்னாங்களே, யா அல்லாஹ் அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, ஃபஸாதுக்காரனுவளையா படைக்க போகிறாய், குழப்பவாதிகளையா படைக்க போகிறாய். இன்னைக்கு எங்களை சொல்றாங்க குழப்புறாங்க. ரமலான்ல இதெல்லாம் தேவையா? இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பேசணுமா? அமல்களை
சொன்னாங்க பைஹகி இமாம் அஸ்ஸாகித்து அனில் ஹக் ஷைத்தானுன் அக்ரஸ். ஹக்க பேசாம எவனோ ஒருத்தன் பேசி உம்மத்தை வழிகெடுத்து கொண்டு போறான், தெரிஞ்ச நீங்க வாயப்பத்திட்டு இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஊம ஷைத்தான் என்றாங்க. நாங்க ஊம ஷைத்தானாக விருப்பம் இல்லை.